வணக்கம் தமிழர்களே. சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்துருக்கேன் சிலர் சொல்லி, அதாவது என்னென்னா அந்த தமிழில் கூடிய விற்காதேங்கோ, காசுக்கு விற்காதேங்கோ, அப்படி செய்யாதேங்கோ, இலவசமாக கொடுங்கோ என்று இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை விற்க விடணும் ஏன்னு சொல்கிறேன். இப்போ தமிழில் கூடிய பாவிக்கிறார்களே சரியாக குறைஞ்சி போச்சு. அது அது இப்போ இருக்கிறவனும் பாவிக்கிறே இல்லை, இல்லாதவன் சத்தம் போடாமல் இருக்கிறான். இப்போ அதில் விற்கிறாங்கள் அன்றைக்கி அந்த உண்மையிலேயே அது விற்கிறன்றதை விட அந்த அதில் ஒரு செலவும் இருக்குது. அந்த கொடியை தயாரிக்கிறதுக்கு ஒரு செலவு இருக்குது. அந்த செலவை யார் எடுக்கிறது? இப்போ நீங்கள் 100 கொடி என்று செய்யக்கல எனக்கு செலவாகும். அது ரைட்டோ, 1000 கொடி எப்படி செய்ய எனக்கு செலவு. அப்போ அந்த செலவை யார் எடுக்கிறது? அப்போ அவங்க செய்கிறவன் செஞ்சுட்டு விற்கட்டும், விற்க விடுங்க, அதில் பிழை இல்லை. ஏன்னா முக்கியம் என்ன அப்போ அந்த தமிழீழ கொடி பரப்புப்படுறது. இப்போ ஒரு விதத்தை மற்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒருத்தருமே விற்காட்டி தமிழில் கொடியே பரப்பப்படாது. ஒருத்தரும் காய்க்காமல் இருப்பாங்க, விளங்கு, ஒருத்தரும் கொடியே ஏற்றாமல் இருப்பாங்க, வச்சிருக்க மாட்டாங்களேன்றாங்க. அப்போ அதை விட இது பெட்டர், விற்கிறன்றது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அட்லீஸ்ட் அதை விற்றாண்டாலும் அதை பற்றி கதைக்கிறாங்க, கொடியை பாவிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வெடியில் வருது, விளங்கு. அப்போ நீங்கள் விற்கக்கூடாதுன்ட்டு விற்கிறவனையும் சொன்னால் கடைசியில் ஒருத்தரும் இல்லை, வேண்டே இல்லை. அப்போ இப்படி நடக்காமல் இருக்கணுமெண்டா உண்மையிலேயே விற்க விடணும். நீங்கள் அதை விற்கிறவனை விற்கிறத பிள்ளைன்ட்டு சொல்லாதீங்க, அதை செய்ய விடுங்கோ. அதான் நான் சொல்லுவேன், உண்மையாக செய்ய விடுங்க. அது இது தமிழில் கொடி மாத்திரம் இல்லை, இந்த தமிழில் இலச்சின அதுகள் எல்லாமே விற்கிறேன்னா விற்கட்டும். ஏன்னா அதுக்கு ஒரு செயல்படுத்துறதுக்குன்ற அதை செய்கிறதுக்காக ஒரு கோஸ்ட் ஒன்று இருக்குல்லோ, அந்த கோஸ்ட்டை யார் கவர் பண்ணுறது? அவன் இப்போ நான் அவ்வளோ கோஸ்ட்டையும் கவர் பண்ண நான் சதமாக இருப்பேன்னு யோசிச்சிருவாங்க. அப்புறம் கடைசியில் அது யாருக்கு நட்டம்? எங்களுக்கு தான் நட்டம். ஸோ அதனால் தயவு செஞ்சு செய்கிறவர்களை செய்ய விடுங்கோ, விற்கிறவங்கள விற்க விடுங்கோ, அதை ஊக்கப்படுத்துங்க. வேண்டாம் நீங்களும் போய் வேண்டுங்க, நானும் போய் வேண்டுறேன். விற்கிறா வேண்டுங்க, அது நல்ல விஷயம். அதுதான் உண்மையிலேயே அதை இன்னும் பரப்ப வைக்கிறதுக்கு உதவி செய்யும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.